வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் துரைமுருகன், அவர் மகன் கதிர் ஆனந்த், சிட்டிங் எம்பி, துரைமுருகன் தமிழ்நாடு ஸ்டேட் மினிஸ்டர், இவர்களுடைய அமலாக்கத்துறை விசாரணை, அந்த விசாரணையில் என்னென்ன கரங்கடிக்கும் தகவல்கள் பரிமாறப்பட்டன இருதரப்புக்கும் இடையே, கதிர் ஆனந்துக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும், இதை அவர் எப்படி கையாண்டார், அங்கு என்ன நடந்தது, இதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ முழு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். இது பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போது வீடியோ அந்த 9 நேர விசாரணையில் என்ன அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார், என்னென்ன கேள்விகள் கேட்டது என்பது ஒரு பொதுவெளியில் இருக்கும் தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். இது நாம் நேரடியாக பெற்ற ஆவணங்கள் அல்ல, பொதுவெளியில் இருக்கும் தகவல் தான். கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த விசாரணை நீடித்திருக்கிறது. ஏன் இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய கட்டாயத்தில் கதிரானந்த் இருந்தார், கதிரானந்துக்கு ஏன் இந்த நிர்பந்தம் ஏற்பட்டது, நெருக்கடி ஏற்பட்டது என்றால், கிட்டத்தட்ட 7 சம்மன்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு. அவர் வரவில்லை. எதற்காக அந்த 7 சம்மன்கள் எழுப்பப்பட்டன, அந்த 7 சம்மன்களையும் அவர் தவிர்த்ததற்கான காரணங்கள் என்ன? காரணம், தன்னிடம் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு கூப்பிட்றாங்க, போய் பார்த்துருமே அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயம் தெளிந்து இல்லை, மிக பயத்தில் இருந்திருக்கிறார் என்பது 7 முறை அவர் சம்மன்களை உதாசீனம் செய்ததும் அல்லது அதை பொருட்படுத்தாமல் இருந்ததிலும் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக, இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளெல்லாம் வரும் என்று தன்னை நினைத்து தான் அவர் வராமல் இருந்திருக்கிறார். அது ஒரு பக்கம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கதிரானந்தினுடைய வீடு, கல்லூரி உள்ளிட்ட இடங்கள் ரெய்டு நடத்துனது அமலாக்கத்துறை. அடுத்த கட்டமாக அதிரடியாக விசாரணையிலும் இறங்கியிருக்கு. இதுதான் அவங்க ரெய்டு பண்ணியிருக்காங்க, விசாரணை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரெய்டில் சில ஆவணங்களும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் கைப்பற்றியிருக்காங்க. முக்கியமாக இதை குறித்து நான் ஒரு செய்தியை என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கேன். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் கம்ப்யூட்டரும் என்ன சொல்கிறது, அமலாக்கத்துறை எப்படி எதிர்கொள்கிறார் துரைமுருகன் என்று ஒரு பெரிய விரிவான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கேன். இப்போது இந்த திமுக பற்றி அல்லது துரைமுருகன் பற்றியெல்லாம் அடிக்கடி போடுறது காரணம், நாம் ஒரு வாக்காளன் என்பதனால், 400 வாக்காளன் என்பதாலும், இன்னும் மக்களின் வருவாய்களை கையாளக்கூடிய இடத்தில் இவர்கள் கட்சி வருகிறது என்பதாலும் இந்த செய்திகளை பொதுவெளியில் வைக்கிறோம். இதில் நமக்கு நோக்கம் ஒன்றும் அவதூறு பரப்புவதும் பொய் குற்றச்சாட்டு சாட்டுவதும் நம்ம நோக்கம் அல்ல. கதிரானந்த் உண்மையிலேயே சட்டத்தின்படியும் அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நிரூபணமாகும். ஆனால் ஏதோ முகாந்திரங்களோடு அமலாக்கத்துறை உள்ளே இறங்கியிருக்குது. இதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். கதிரானந்த் திமுக பொதுச் செயலாளருடைய மகன் அப்படிங்கிற அந்த தாண்டி, அந்த அமலாக்கத்துறையில் என்ன நடந்ததுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். திமுகவினுடைய சிட்டிங் எம்பி, அவர் மீது அமலாக்கத்துறை ஒரு ரெய்டு நடத்தியிருக்கு அப்படின்னா, விசாரணை செஞ்சதையும் இதுவரையில் திமுக பேருக்கு கூட கண்டிக்கலை. ஏன் கண்டிக்கவில்லை? அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணை செய்த போதே ஓடோடி போஸ்டர் அடிக்கிறது, அவங்களுக்கு அறிக்கை கொடுக்கறது, அவங்களுக்காக சீனியர் நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் ஆதரவாக நின்னது, இதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் கதிரானந்த் விஷயத்தில் ஏன் இவ்வளவு விட்டேத்தியாக இருந்தார்கள்? முக்கியமான காரணம் இருக்கிறது. அது என்ன, இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் கதிருக்கு ஒரு திமுக காரர் கூட, சீனியர் கூட அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் கூட எட்டி பார்க்கல. இதனால் ரொம்ப கலங்கின துரைமுருகன் ஒரு வார்த்தை கூறியதாக கூறப்படுகிறது. என்ன, என் மகனை ஏன் கைவிடுகிறார்கள் அப்படின்னு விரக்திக்கு விளிம்புக்கே போயிட்டார். யார்? துரைமுருகன். என்ன இருந்தாலும் ஒரு சீனியர், கருணாநிதி காலத்தில் இருந்து அமைச்சராக கருணாநிதியோடு இணைந்து அரசியல் செய்தவர். அவரின் மகனுக்கு ஒன்று என்றால் கட்சி ரீதியாக அவர் தவறு செய்தாரோ இல்லையோ அது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். கட்சி ரீதியாக அவருக்கு ஆதரவு கொடுக்கப்படவில்லை. ஏன் இந்த ஆதரவு கொடுக்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தையும் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. முதல்ல, இந்த அமலாக்கத்துறை விசாரணையில் என்ன நடக்குது, அந்த என்ன விசாரித்தது, இதை பற்றி நம்ம பொதுவெளியில் கேட்டப்போ அந்த வட்டாரங்கள் தெரிவித்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில், இந்த வழக்கோட ஆரம்பம் எங்கேன்னு பாருங்கள். 2019 நாடாளுமன்ற சமயத்தில் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் அப்படிங்கிறவருடைய இடத்திலிருந்து 11.5 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செஞ்சுருக்காங்க வருமானத்துறை. அப்போ 2019 அது தொடர்பாக பதிந்த வழக்கில் தான் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி காட்பாடியில் உள்ள கதிரானந்தி வீடு, திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனின் மைத்துனர், அதாவது பூஞ்சோலை சீனிவாசனுடைய மைத்துனர் தாமோதரன் உள்ளிட்டோரின் இடங்களில் அதிரடியாக சோதனையிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. கதிரானந்த் குடும்பத்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி சோதனையிலிருந்து அதுவும் தப்பவில்லை. அப்போ அங்கேயும் சோதனை நடந்திருக்கு. இங்கே
அவங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் கல்லூரியில் கிட்டத்தட்ட 3 நாடுகள் நடத்த ரைட்டில் தான் ஏற்கனவே நம்ம இதில் சொன்ன மாதிரி சில ஏராளமான ஆவணங்களும் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் தான் ரொம்ப முக்கியம். அது எங்கேன்னு கேட்டு தான் நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் இந்த இதுவும் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஜனவரி 22ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும் போது கதிர் ஆனந்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த சூழல் தான் கடந்த ஜனவரி 21ஆம் தேதி கோட்டூர்புரத்தில் உள்ள துரைமுருகன் உள்ள வீட்டில் வழக்கறிஞருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் துரைமுருகனும் கதிரானந்தும். இப்படி ஒரு செய்தி தான் வருது. நான் ஒன்றும் நேரடியாக அதில் சந்திக்கலை. சரி, அதில் என்ன பேசியிருக்காங்க? விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் வந்ததுலேருந்தே அப்பாவுக்கும் பையனுக்கும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. 2 பேருமே கலங்கிட்டாங்க. என்ன வாக்குவாதத்துக்கு என்ன காரணம்? கலக்கமாக இருக்கிறாங்க. முதல்ல பெரிய ஒரு இதை எதிர்கொள்ளணுன்ற அப்படின்னு விசாரணைக்கு ஆஜராகிலிருந்து விலக்கு அளிக்க கூறி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உயர்நீதிமன்றத்தை போய் அணுகிக்கிடுங்க, எடுத்தோடனே நீங்கள் உச்சநீதிமன்றம் கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இது என்ன பண்ணலாம், அடுத்து ஹைகோர்ட் போகலாமான்னு வழக்கறிஞர்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை, நீங்கள் 7 முறை இந்த விசாரணையை ஆஜராகவில்லை அப்படிங்கிறத காரணம் காட்டியே என்ன பண்ணுவாங்க, வாதம் பண்ணுவாங்க. அப்போ அமலாக்கத்துறை வாதத்தை கேட்டு நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இந்த இதுக்கு ஜாமீன் கொடுக்காது, விலக்கு அளிக்காது, ஜாமீனில் விலக்கு அளிக்காது, அல்லது கைதிலிருந்து விடுதலை எதுவுமே அந்த மாதிரி ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு சாதகமான வழக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்லலாம். அப்போ எங்களை ஜெயிலுக்கு போய் சொல்கிறீங்களா, என்னை கைது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கத்திருக்கார். கதிரானந்த் கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு துரைமுருகன் ஆறுதல் சொன்னாலும் கதிரானந்த் சமாதானமாகாமல், உங்களால் தான் எல்லா பிரச்சனையும், மணல் மேட்டரில் நீங்கள் விடாப்பிடியாக இருக்க போய் தான் என்னை குடைகிறாங்க. எப்படி இந்த மணல் மேட்ரு தான் போன வாரம் அட்டப்படமாக பிரபல பத்திரிகையின் குழுமத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வாரம் 2 முறை வரக்கூடிய ஒரு பத்திரிகையிலேருந்து அட்டப்படத்தில் துரைமுருகனை மணல் கொள்ளை அவருடைய அமைச்சகத்தில் எப்படி நடக்குது, அந்த கருப்பு அதில் அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணங்கள் எப்படி கருப்பு பணமாக மாறி அது மாஃபியா கும்பலுடைய கைக்கு போகுது, இதுதான் விரிவாக நம்மளும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் தெரியாமல் அந்த மாஃபியாக்கள் இயங்குகிறார்களா அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். அப்போது உங்களுடைய மணல் மேட்டர்னால தான் என்னையை போட்டு அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கதிரானந்த் சொல்ல, அப்புறம் துரைமுருகனுடைய பதில் என்னவாக இருந்திருக்கும், இல்லை இந்த வழக்கு 2019 பதிவு பண்ணது, அப்போ நம்ம ஆட்சியிலே இல்லை, அதனால் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தேவையில்லாத போட்டு மைண்டில் குழப்பிக்க வேணாம், தைரியமாக போ, ஒன்றும் நடக்காது அப்படின்னு அவர் என்ன நம்பிக்கையில் சொல்லியிருப்பார். ஏற்கனவே போன இதில் சொன்ன மாதிரி டெல்லி சாரை நம்புகிறாரு. அந்த டெல்லி சார் யார் தெரியாது, பேர் தெரியாது இது வரைக்கும். டெல்லி சார்னு ஒரு செய்தி இப்படி பொது வெளியில் நடமாடிட்டு இருக்கு. சரி, வழக்கர் ரைட், பரவாயில்ல, தேவையில்லாத விஷயங்கள் குழப்பான்னு சொல்லிட்டு அப்போ வழக்கறிஞர்கள் என்ன கேள்வி கேட்டாலும், வழக்கறிஞர் சொன்னேன் என்ன கேள்வி கேட்டாலும் வழக்கறிஞர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஆடிட்டருக்கு தான் தெரியும் அப்படின்னே பதில் சொல்லுங்கள். முதன்முறையாக நீங்கள் ஆஜராகிறதுனால உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு நீங்கள் மனசளவில் தயாராகிருங்க அப்படின்னு சொல்லி அட்வொகேட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க. இப்போது ஜனவரி 22ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு வந்துட்டார். எங்கள் நம்ம அமலாக்கத்துறை அலுவலகம், சென்னை கிரீம்ஸ் சாலையில் இருக்க அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு துரைமுருகன் கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான ஃபோர்ஷேங்கிற ஒரு சொகுசு காரில் வர்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபோர்ஷே காரில் வர்ற அளவுக்கு இவர் இன்னமும் இந்த சொகுசை விட மாட்டேங்கிறாருன்னு அங்கே இருக்க அதிகாரிகள் சிரிச்சுதான் அவங்களும் சிரிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு செய்தி தான். சரி, வழக்கறிஞர்கள்லாம் தயாராக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தும் போது அவங்க அவர் அப்படி வருவார்னு ஆஃபீஸர்ஸ் எதிர்பார்த்துருக்காங்க. 2 அசிஸ்டண்ட், அவரோட அசிஸ்டண்ட் மட்டும் கட்டப்பையில் வந்திருக்காங்க. அந்த பையில் என்ன இருக்குன்னு பார்த்தா சில ஆவணங்கள். ஒருவேளை கைது செய்யப்பட்டால் கதிர் பயன்படுத்த தேவையான மாற்று உடை, டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு முதலில் இருந்ததா அமலாக்கத்துறை வட்டாரம் சொல்லுது. பார்த்துக்கிடுங்க. அப்போ அவர் தயாராக தான் வந்திருக்கார் அமலாக்கத்துறைக்கு. கதிரானந்தோடம் நடத்தப்பட்ட விசாரணை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிலர் சொன்னதாக வந்த தகவல்கள் என்ன அப்படின்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பூஞ்சோலை சீனிவாசன் சொல்லப்பட்ட இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட 11.5 கோடி ரூபாய் குறித்து தான் அதிகம் கேட்டிருக்காங்க. பெருவாரியான கேள்விகள். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் அலுவலகத்திற்கும் சென்னை சர்க்கிள் 1 அப்படிங்கிற பிரிவுகளில் தான் அந்த அதிகாரிகள் கதிரானந்தை விசாரிச்சிருக்காங்க. சென்னை சர்க்கிள் 1 ஆஃபீஸர்ஸ் விசாரணை அறையில் தன்னோட 2 உதவியாளர்கள் கதிர் 2 உதவியாளர்கள் உட்காந்து பேசியிருந்திருக்கார். உங்கள் உதவியாளர்களை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு விசாரணை அதிகாரி சொல்லவும், இல்லை நீங்கள் கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, அவங்களையும் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், பிஎம்க்கு என்ன நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்து பிஎம் பிரைம் மினிஸ்டர் அனுப்பின லெட்டர் எடுத்து காட்டியிருக்காரு. அப்போ அதை பார்த்த அதிகாரி, எல்லா எம்பிக்களுக்கும் பிரதமர் அனுப்புகிற வழக்கமான கடிதம் சார் இது, ஏன்னா இதில் ஒன்றும் எங்கிட்ட காட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், பிறந்தநாள் கடிதமாக ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. எல்லா
எம்பிக்கும் ஒரு பிறந்தநாள் வந்து ஒரு லெட்டர் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து போகும். அது ஒரு ஃபார்மட்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து காட்டியிருக்காரு, எனக்கு பாருங்கள் அப்படின்னு. இது எல்லா ஆப்பிக்கும் அனுப்புறது தான். நீங்கள் இதெல்லாம் காட்டி பிரயோஜனம் இல்லை, கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கன்னு கொஞ்சம் கராராக இருந்திருக்காங்க. அப்போவே அவர் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். அப்போ உதவியாளர்களை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன, உங்களை ஜெயிக்க வைப்பதற்காக 11.5 கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாக பூஞ்சோலை சீனிவாசனே சொல்லியிருக்காரு. அவருக்கு நீங்கள் தான் பணம் கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது, அவருக்கு திமுக பிரமுகர், என்னுடைய ஆதரவாளர், அதுக்காக அவர் கைப்பற்றப்பட்ட பணம் என்னுடையது என்று சொல்லிட முடியாது, எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தொகுதிக்குள் வார்டு வாரியாக எவ்வளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு பணம் பெட்டி பெட்டியாக இருந்திருக்கு. உங்களுடைய அறக்கட்டளையில் பணிபுரியும் சீனிவாசனின் மைத்துனர் தாமோதரனின் குடலில் இருந்து தான் அந்த பணம் பறிமுதலாகிறது. ஏன்னா இவங்களுடைய ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிற சீனிவாசனுடைய மைத்துனர் வீட்டிலேருந்து அது கிடச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படின்னு அவங்க கேள்வி. அப்போ இவர், சார் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. தனியே உட்காந்துருக்கிறது கனவு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே விசாரணை தொடங்கியிருக்கு. என்ன, தாமோதரனுடைய அறக்கட்டளையில் இருந்திருக்கலாம். சீனிவாசன் எங்களுடைய கட்சி பிரமுகர் என்பதால் அவருடைய சிபாரிசில் தாமோதரனை சேர்த்தனை தவிர இந்த பண விவகாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு கதிர் சொல்கிறார். அப்போ தொடர்ந்து விசாரித்தார். பூஞ்சோலை சீனிவாசனுக்கும் கதிரானந்துக்கும் நடந்த தொலைபேசி அழைப்புகள் குறிப்பிட்டு கேள்வி எழுப்புறாங்க. இதெல்லாம் இது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு மலுப்பலா தான் பதில் சொல்கிறார். இவங்க 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷன் ஃபோனை எடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? அடுத்து கதிரானந்தத்தை தொடர்ந்து விசாரிக்கிறதா அல்லது கைது செய்வதா இல்லை வீட்டுக்கு அனுப்புவதா அப்படின்னு மேலிடம் தான் முடிவு செய்ய முடியும். அதனால் டெல்லியில் உள்ள சீனியர் அதிகாரியிடமிருந்து கருத்து கேட்கப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல். அப்போ விசாரணையை தொடருங்கள் அப்படின்னு 4 மணி வாக்கில் மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கதா சொல்கிறாங்க. தொடர்ந்து கிங்ஸ்டன் கல்லூரி வரவு செலவுகள் குறித்த விசாரணையெல்லாம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெரும்பாலான கேள்விகளுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆடிட்டர் தான் கேட்கணும்னு ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி சொல்லிட்டார். அப்போ மாலை 6 மணிக்கு மேல் அவரால் உட்கார முடியல. சார் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டதாகவும் சொல்கிறாங்க. வாய்விட்டே கேட்டார் போல இருக்குது. அவருக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் அது கேள்விகளை தொடர்ந்துருக்காங்க அதிகாரிகள். ஏன்னா அப்படி சொல்லவும் முடியாது ஒரு அதிகாரிகளால். அப்போ இரவு ஒரு 7 மணி வாக்கில், ஐயா மதியம் சரியாக சாப்பிடல, எப்போ வீட்டுக்கு கிளம்புவீங்கன்னு சொன்னால் டிஃபன் ரெடி பண்ண சொல்லலான்னு சொல்லி அந்த உதவியாளர் வந்து கேட்குற மாதிரி, விட்டுருவீங்களா இல்லையான்னு கேட்குற மாதிரி அதுக்கு தான் அந்த பூடகமாக கேட்டிருக்காங்க. நைட்டு வீட்டில் சாப்பாடா இல்லை சரியில்லை என்பது தான் அவங்கள்ட்ட பதட்டமாக தான் கேட்டிருக்காங்க. அதிகாரிகள் அதுக்கும் பதில் சொல்லவில்லை. இரவு 8:15 மணிக்கு லெட்டிம் கோ என்ற டெல்லியிலிருந்து மெசேஜ் வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் விசாரணை முடித்து கொண்ட அதிகாரிகள் நீங்கள் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு மூச்சே வந்திருக்கு. நீங்கள் எப்போ அழைச்சாலும் விசாரணைக்கு வந்துடுவேன் சார்னு சொல்லிவிட்டு விட்டா போதுன்னு கிளம்பி ஓடிருக்கார். மும்பை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என சமீப காலமாக மத்திய அரசு அமலாக்கத்துறை தொடர்ந்து ஒரு கண்டெம்ட் உள்ளாகுது, கோர்ட்டு கண்டெம்ட்டுக்கு. அதனால் கதிர் விஷயத்தில் அவசரப்பட வேணாம் அப்படின்னு மேலிட அதிகாரிகள் முடிவு பண்ணதாக சொல்கிறாங்க. அவரை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க முடிவெடுத்திருக்கிறோம், விரைவில் அதற்கான சம்மனும் அனுப்பப்படும். இதுதான் அவங்களுடைய இது. கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேலாக கதிரானந்தை விசாரித்திருக்கிறது அமலாக்கத்துறை. அவ்வளோ மணி நேரம் விசாரணை நடந்தும் ஒரு திமுக சீனியர் கூட அமலாக்கத்துறை அலுவலகத்தின் பக்கம் கூட வரல. இதே அமலாக்கத்துறை பொன்முடியை விசாரணைக்கு அழைத்து சென்ற போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் திடராக வந்து சாஸ்திரி பவன் வாசலில் விடிய காத்திருந்தார்கள். ஆனால் கதிரானந்துக்காக வேலூரிலிருந்து ஒரு திமுக உறுப்பினர் கூட வரல. ஏன்? விசாரணையை முடித்துக்கொண்டு கதிரானந்த் வீடு திரும்பிய உடனே நடந்தவை குறித்து எல்லாத்தையும் அமைச்சர் துரைமுருகன் கேட்டிருக்கார். தனக்கு நெருக்கமான அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகன்ட்ட அந்த ஃபோன் போட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்போது துரைமுருகனுடைய தீவிர ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, கதிருடைய இடத்தில் ரைட் நடந்த போதே ஆட்சியிலிருந்து கடுமையான எதிர்ப்பும் கண்டனம் வரும் என எதிர்பார்த்தார் துரைமுருகன் எதிர்பார்த்திருக்காரு. ஆனால் ஒரு துண்டறிக்கை கூட வரல. அந்த கடுப்பில் தான் மகனை காப்பாற்ற தானே டெல்லிக்கு பறந்தார். அந்த டெல்லி முயற்சியும் பலிக்கவில்லை. கதிரை விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க என முதல்வர் தரப்புக்கு துரைமுருகன் தகவல் கொண்டு போன போது கூட போயிட்டு வர சொல்லுங்கள், பெருசாக அது நடந்துடாதுன்ற பதில் தான் கிடைச்சிருக்கு. கட்சியின் சீனியர் வழக்கறிஞர்கள், நிர்வாகிகள் என யாருமே கதிருக்கு ஆதரவாக வராததால் விரக்தியின் உச்சத்திற்கே துரைமுருகன் இருப்பதாக செய்தி. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு பொதுச் செயலாளர், என் மகனுக்கு இந்த கதினா, என் மகனை கட்சி வந்து கை கழுவிடுச்சு, இனி அவன் என்ன பண்ணுவான், நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறதா அவருடைய நெருக்கமானவர்கள் சொல்கிறாங்க. அந்த டெல்லி சார் மீண்டும் தொடர்புள்ள முயற்சியை இறங்கியிருக்கார். துரைமுருகனுடைய வருத்தத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை. என்ன, கதிரானந்துக்கு ஏற்பட்ட நிலைமை கட்சியின் மேலிட குடும்பத்தில் உறுப்பினர் ஒருத்தர் நடந்திருந்தா இதே மாதிரி செயல்பட்டிருப்பாங்களா? மூத்த
தலைவருடைய குடும்பங்களில் யாராவது ஒரு இப்படி நடந்தால் இதே மாதிரி செயல்பட்டுருப்பாங்களா? இப்போ கட்சியினோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாமல் இருக்கு இல்லையா? அதுதான் அவருடைய வருத்தம். ஒட்டுமொத்த கட்சியும் கிளம்பி போயிருப்பாங்கள்ல, அங்கங்கே ஆர்ப்பாட்டம், பஸ் மறியல், இந்த மறியல் போயிருப்பாங்கள்ல, அந்த வருத்தம் பெரியவருக்கு ரொம்பவே துரைமுருகனுக்கு ரொம்ப இருக்கிறதா அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கருத்து. ஜனவரி 23 தொல்லியல் துறை தொடர்பாக நடந்த விழாவில் பங்கேற்பதற்காக முதல்வரும் துரைமுருகனும் ஒரே காரில் போகும்போது கூட கதிரானந்த் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து துரைமுருகன் சில விளக்கங்களை முதல்வருடன் சொன்னதாக தெரியுது. ஆனால் துரைமுருகனுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகள் தலைமையிடமிருந்து கிடைக்கவில்லை. இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். எனவே கடுமையான வருத்தத்தில் இருக்கிறார். முதற்கட்டமாக விசாரணை முடித்து கொண்ட அமலாக்கத்துறை கதிரானந்திற்கு மீண்டும் சம்மன் அனுப்புகிறது. 8வது சம்மன் தான் ஆஜராயிருக்காரு. 9வது சம்மனில் என்ன இரும்பு பிடி என்ன இருக்க போகுது, அதில் சிக்க போகிறாரா, அடுத்த சம்மனில் அவர் ஆஜரமாக தான் தெரியும். இப்போது இந்த வீடியோட ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தேன். ஏன் துரைமுருகனின் மகனை திமுகவுடைய தலைமை அல்லது திமுக அரசாங்கத்தை விடுங்க, திமுக கட்சி ஏன் காப்பாற்ற முயலவில்லை என்பதற்கு நம்முடைய ஒரு அனுமானம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதை துரைமுருகன் அவ்வளவாக மனதளவில் ஆதரிக்கவில்லை. பேச்சளவில் ஒப்புக்கொண்டார், புகழ்ந்து பேசியிருக்கலாம், மேடை நாகரிகத்துக்காக கட்சியின் கட்டுப்பாட்டுக்காக பேசியிருக்கலாம். ஆனால் அவர் எந்த இடத்திலும் அவர் அப்படி ஆனதற்கான நியாயமான பின்னணி இருக்கிறது, அவருடைய தரவுகள் விடயங்கள் அப்படி இருக்கிறது, தரவுகள் இருக்கிறது என்று அவர் கூறவே இல்லை. அப்போது ஒரு துணை முதலமைச்சராக தன் மகன் வந்ததை தனக்கு அடுத்த நிலையில், வயதளவில் பெரியவராக இருந்தாலும் தனக்கு அடுத்த நிலையில் இருக்கிற கட்சியில் அடுத்த நிலையில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களே நம் மகனை ஏற்கவில்லை என்ற ஆதங்கம் ஸ்டாலினுக்கும் இருந்திருக்கலாம். அதனால்தான் அவர் மகன் ஒரு பிடியில் சிக்கும் பொழுது இவருடைய ஆதரவு முழுமையாக இல்லாமல் ஒரு பாட்டு கூட இல்லாமல் அவர் ஏன் தவிர்த்திருக்கிறார் என்றால் இதுதான் காரணம் என்று நமக்கு தோன்றுகிறது. வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்முடைய அந்த அமைச்சர் பொன்முடி, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போதோ விசாரணை போகும்போதோ எவ்வளோ பேர் குவிஞ்சாங்க. ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் கூட ஆங்காங்கே மாவட்ட அளவில் கண்டனங்கள் எழும். ஆனால் வேலூரில் துரைமுருகன் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே ஒரு திமுக உறுப்பினர் கூட வரவில்லை என்றால் தலைமையின் கட்டளை இல்லாமல் இவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்களா? துரைமுருகனுக்கு ஆதரவாக களத்துக்கு செல்லாமல் அமைதி காத்து இருந்திருப்பார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஆக தலைமை ஏதோ ஒரு கட்டளை, ரகசிய கட்டளை, வாய்மொழி கட்டளையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கு கடைபிடிக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். தொடர்ந்து நாம் அடிக்கடி சொல்வது போல மக்களின் வரி வருமானங்களை கையாளக்கூடிய நிலையில் இருக்கிற அமைச்சர்கள், இந்த மந்திரி, இந்த அரசாங்கம், அரசு அதிகாரிகளை கையாளக்கூடிய இந்த அதிகாரம் பெற்ற இந்த அரசாங்கம் இன்னும் நேர்மையாக இருக்க வேண்டும். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு கேள்வி கேட்டுதான் விடைபெற்றுதான் இவர்களை நியாயமானது என்று ஒப்புக்கொள்ளும் அளவில் அவருடைய நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் நம் நோக்கம். மற்றபடி செய்திகள் அனைத்தும் பொதுவெளியில் இருப்பவை. இந்த செய்திகளை கொண்டு நாம் ஒருவரை அவமானப்படுத்தவோ சிறுமைப்படுத்தவோ இல்லை. நீதிமன்றங்கள் விசாரிக்கட்டும், உண்மை வெளிவரட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.